எஸ்டிபிஐ கட்சியின் தொழிற்சங்க அமைப்பான எஸ்டிடியு நெல்லை மாநகர் மாவட்டம் சார்பாக சமூக நல்லிணக்க நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி. அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. எஸ்பிஐ கட்சியின் தொழிற்சங்க அமைப்பான எஸ்டிடியு நெல்லை மாநகர் மாவட்டம் சார்பாக சமூக நல்லிணக்க நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் சனா சிந்தா தலைமையில் மேலப்பாளையத்தில் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட செயலாளர் சுல்தான் பாட்ஷா வரவேற்புரையாற்றினார். வழக்கறிஞர் ஆரிப் பாட்ஷா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். எஸ்டிபிஐ கட்சியின் மாநகர் மாவட்ட தலைவர் எஸ்எஸ்ஏ கனி, புறநகர் மாவட்ட தலைவர் பீர் மஸ்தான், துணைத் தலைவர் சாகுல் ஹமீத் உஸ்மானி, மாவட்ட செயலாளர் பர்கிட் அலாவுதீன், எஸ்டிடியு மண்டல தலைவர் ஹைதர் இமாம், செயலாளர் ராஜா, தூத்துக்குடி மாவட்ட தலைவர் தாஹிர், நெல்லை மாநகர் மாவட்ட துணைத் தலைவர் சையது, மாவட்ட பொருளாளர் ஜிந்தா, புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் கேபி சாகுல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா, அதிமுக மாநில சிறுபான்மை நலப்பிரிவு துணைச் செயலாளர் மகபூப்ஜான், அதிமுக மேலப்பாளையம் பகுதி செயலாளர் எஸ்எஸ் ஹயாத், அதிமுக தொழில்நுட்ப அணி மண்டல நிர்வாகி வழக்கறிஞர் அங்கப்பன், காங்கிரஸ் மாநில நிர்வாகி எம்ஏஎஸ் அப்துல் காதர், அதிமுக முத்து பாப்பா, ஐயாவளி பாலமுருகன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எஸ்பிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக், எஸ்டிடியு மாநில தலைவர் ஆசாத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் மாவட்ட, தொகுதி, ஒன்றிய நிர்வாகிகள், வர்த்தக அணி மண்டல தலைவர் ஹயாத் முகமது, நெல்லை பாளை தொகுதி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். மேலப்பாளையம் நகரத்தில் சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் எஸ்டிடியு என்கிற தொழிலாளர்களுக்காக நாடு முழுவதும் உழைத்துக் கொண்டிருக்கிற எஸ்டிடியு தொழிற்சங்கத்தின் சார்பில் அதிகாலை முதல் அந்தி மாலை வரை பசித்திருந்து தாகித்திருந்து இச்சைகளை கட்டுப்படுத்தி இறைவனுக்காக நோன்பு இருக்கிற நோன்பாளிகளுக்காக அவர்களது நோன்பிலை திறக்கிற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வை இன்றைக்கு மகிழ்ச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கிற அந்த நிகழ்விற்கு தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிற எஸ்டிடியு தொழிற்சங்கத்தினுடைய நெல்லை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் சனா சிந்தா அவர்கள் மிகச் சிறப்பான இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஆரிப் முகமது அவர்களே மற்றும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய அனைத்து மட்டத்திலுமான நிர்வாகிகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு இங்கே திரண்டு நிற்கிற எஸ்டிபிஐ எஸ்டிடியு தொழிற்சங்கத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயல் வீரர்களே, நிர்வாகிகளே, இந்த நல்ல தருணத்தில் எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று நான் பிரார்த்தனை செய்து நேரத்தினுடைய அருமை கருதி மிகச் சுருக்கமாக என்னுடைய உரையினை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அன்பு சொந்தங்களே, எனக்கு தெரிந்து 5 வருடத்திற்கு அதிகமாக நெல்லை மாநகர் மாவட்டத்தினுடைய எஸ்டிடியு தொழிற்சங்கம் தொடர்ந்து இந்த இஃப்தார் நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஒரு நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வருவது என்பது எவ்வளவு கஷ்டமானது, கடினமானது என்பதை அரசியல் கட்சிகளை நடத்தி வருகிறது நமக்கெல்லாம் தெரியும். எனவே அப்படி ஒரு தொழிலாளர்களுக்காக போராடுகிற ஒரு அமைப்பு தமிழகம் மட்டுமல்லாது அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்படுகிற பாட்டாளி வர்க்கத்தினுடைய உணர்வுகளை உரிமைகளுக்காக போராடுகிற எஸ்டிடியு தொழிற்சங்கம் இன்றைக்கு இஃப்தார் நிகழ்வையும் ஏற்பாடு செய்திருக்கிறது என்பது உண்மையிலேயே குறிப்பிடத்தகுந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தி என்பதாக நான் கருதுகிறேன். எனவே இதுபோன்று பாட்டாளி வர்க்கத்திற்காக உழைக்கிற உழைப்பாளிகளுடைய உரிமைகளுக்காக ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிற எஸ்டிடியுடைய பணிகள் உண்மையிலேயே சிறந்தவை என்பதை இந்த தருணத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு சொந்தங்களே, தமிழகம் முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி பல்வேறு இடங்களில் இன்றைக்கு இஃப்தார் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சி மட்டுமல்ல, இது ஏதோ முஸ்லிம்கள் நோன்பு நோக்கிறார்கள், எனவே அவர்கள் நோன்பு நோக்கிற நோன்பில்
நோன்பில் நாமும் பங்கெடுக்க வேண்டும் என்று இல்லாமல், நீங்கள் நோன்பு நோக்கலாம், ஆனால் நீங்கள் செய்கிற அந்த தியாகத்திலே, உங்களது சந்தோஷத்திலே எங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லி தமிழகம் முழுவதும் அஇஅதிமுகவினுடைய நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் SDP கட்சியினுடைய இந்த இஃப்தார் நிகழ்வில் தொடர்ந்து பங்கேற்கிறார்.